திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள துறிஞ்சிக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கவேல் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் சமீப காலமாக மாணவிகளின் ஆடைகளை விலக்கி பார்த்ததோடு அவர்களுடைய உடலை தொட்டு பாலியல் ரீதியாக சீண்டலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதை விரும்பாத மாணவிகள் பயத்துடன் பள்ளிக்கு வருவதை தவிர்த்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆசிரியர் மாணிக்கவேல் தொல்லை அதிகரித்ததை அடுத்து மாணவிகள் தங்களது பெற்றோரிடம் கூறி கதறி அழுதுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இன்று திடீரென பள்ளியை முற்றுகையிட்டு குறிப்பிட்ட ஆசிரியரை உடனடியாக நீக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இத்தகைய கொடூர செயல்களை செய்த ஆசிரியரை பள்ளி நிர்வாகம் பாதுகாக்க முயல்வது ஏற்க முடியாது என்று அவர்கள் கோபமாக கூறினர். தகவல் அறிந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை அழைத்து விசாரிக்காமல் பெற்றோர்களிடம் விசாரணை மேற்கொள்வது நியாயமில்லை என்று பெற்றோர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஆசிரியரின் தொல்லை தற்போதுதான் தெரிந்தது, ஆனால் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பாகவும் நடந்திருக்கலாம். முழு விசாரணை நடத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள துறிஞ்சிக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கவேல் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் சமீப காலமாக மாணவிகளின் ஆடைகளை விலக்கி பார்த்ததோடு அவர்களுடைய உடலை தொட்டு பாலியல் ரீதியாக சீண்டலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதை விரும்பாத மாணவிகள் பயத்துடன் பள்ளிக்கு வருவதை தவிர்த்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆசிரியர் மாணிக்கவேல் தொல்லை அதிகரித்ததை அடுத்து மாணவிகள் தங்களது பெற்றோரிடம் கூறி கதறி அழுதுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இன்று திடீரென பள்ளியை முற்றுகையிட்டு குறிப்பிட்ட ஆசிரியரை உடனடியாக நீக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இத்தகைய கொடூர செயல்களை செய்த ஆசிரியரை பள்ளி நிர்வாகம் பாதுகாக்க முயல்வது ஏற்க முடியாது என்று அவர்கள் கோபமாக கூறினர். தகவல் அறிந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை அழைத்து விசாரிக்காமல் பெற்றோர்களிடம் விசாரணை மேற்கொள்வது நியாயமில்லை என்று பெற்றோர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஆசிரியரின் தொல்லை தற்போதுதான் தெரிந்தது, ஆனால் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பாகவும் நடந்திருக்கலாம். முழு விசாரணை நடத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.